கனிவு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, தரிசன அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இன்று நாம் அனைவருமே தரிசன அன்னையினுடைய கொடியை நாம் அனைவருமே ஏற்றிருக்கிறோம். தரிசன அன்னையினுடைய கொடி மேலே ஏறுகின்ற பொழுதெல்லாம் என்னுடைய உள்ளத்தில் உதித்த சிந்தனைகள் இப்படிப்பட்டதாக இருந்தது. யாரெல்லாம் இந்த தரிசன அன்னையினுடைய கொடியேற்றுகிற இந்த நிகழ்விலே பங்கெடுக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த கொடியின் வழியாக ஜெபிக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த தரிசன அன்னையின் வழியாக கடந்த ஒரு ஆண்டுகளாக ஜெபித்திருக்கிறார்களோ, என்னுடைய வாழ்க்கையில இவை மட்டும் நடந்துவிட்டால் எல்லாமே மாறிவிடும் என்று சொல்லி எந்த ஒரு தேவைகளுக்காக நெடுங்காலமாக நிறைவேறாத ஒரு ஆசைக்காக, ஜெபத்திற்காக, வேண்டுதல்களுக்காக யாரெல்லாம் இங்க வந்திருக்கிறார்களோ அவை அனைத்தும் அற்புதமாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய உள்ளத்தில் எழுந்த ஜெபமாக இருந்தது. அவர் இயேசுல பிரியமான சகோதரனே, சகோதரியே, தரிசன அன்னை என்று சொல்லுகிற பொழுது அன்னையானவள் மீண்டும் மீண்டும் காட்சி தருபவளாக இருக்கின்றார். அத்தகைய ஒரு காட்சியை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்ள வேண்டும் என்றால் நாம் அனைவருமே அன்னைக்கு ஏற்ற ஒரு மகனாக, மகளாக இருக்க வேண்டும். எவ்வாறு அன்னையானவள் இந்த மண்ணுலகிலே பாவக்கரை இல்லாமல், தவறு இல்லாமல் பிறந்து வாழ்ந்து விண்ணகத்தை அடைந்தானோ, அதே போல நாம் ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் எழ வேண்டிய ஒரு சிந்தனையாக இவை இருக்க வேண்டும். அன்னையினுடைய கொடியேற்றுகிற விழாவை நான் கொண்டாடுகிறேன். அன்னையினுடைய மகனாக, மகளாக நான் சொல்லிக்கொள்ள பெருமையாக இருக்கிறது. அதே வேளையில் அன்னைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நானும் என்னுடைய குடும்பத்தாரும் வாழ்ந்திருக்கிறோமா என்பதுதான் நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கின்ற ஆறுதல் வார்த்தையும் ஆசீர்வாத வார்த்தையும் இதை நாளிலே நற்கருணை ஆண்டவர் அன்னை மரியாளுடைய மகன் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பவராக இருக்கிறார். கானாவூர் திருமணத்திலே நாம் பார்க்கிற பொழுது அன்னை மரியாளுடைய அல்லது தரிசன அன்னையினுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், அவர் ஜெபித்த ஜெபம் ரசம் தீர்ந்து விட்டது என்பதுதான் அவர் ஜெபித்த முதல் ஜெபமாக இருக்கிறது. அவ்வாறு ரசம் தீர்ந்து விட்டது என்கின்ற ஜெபத்தை தன்னுடைய அன்பு மகனிடம் சொல்லுகிற பொழுது அத்தகைய ஜெபம் நிறைவேறாமல் போனதா என்றால் கண்டிப்பாக கிடையாது. மாறாக என்னுடைய தாய் என்னிடம் கேட்டிருக்கிறாள். ஆகையால் அத்தகைய
ஒரு தேவையை, வேண்டுதலை அல்லது ஜெபத்தை அற்புதமாக மாற்ற வேண்டும் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆகிய முயற்சி செய்கிற பொழுதுதான் அன்னை மரியாள் பணியாளர்களை பார்த்து, என்னுடைய அன்பு மகன் சொல்வதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள், அவ்வாறு செய்கிற பொழுது அற்புதத்தை பார்ப்பீர்கள் என்று சொல்லுகின்றார். பணியாளர்கள் இயேசுவுடைய வார்த்தைக்கு செவிமடுக்கிறார்கள். அவற்றை அப்படியே செய்கிற பொழுது அங்கே தீர்ந்து போன அந்த திராட்சை ரசம், தண்ணீர் நிரப்பப்பட்ட அந்த குவலையின் வழியாக அங்கே மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய முதல் அற்புதத்தையும் நிகழ்த்துவராக இருக்கிறார். அவர் இயேசுவிலே பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே எது குறைவுபட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பல வேளைகளிலே எது உன்னுடைய வாழ்க்கையிலே குறைவுபட்டிருக்கிறது என்பதை பிற மனிதர்கள் அறிந்து கொள்ள முடியாது. அதே சமயத்தில் என்னுடைய வாழ்க்கையில் எது குறைவுபட்டிருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்னை நான் முழுமையாக அறிந்திருக்கிற பொழுது எவை என்னுடைய வாழ்க்கையிலே குறைபடுகிறது என்பதை நான் தெரிந்து கொள்கிற பொழுதுதான் தரிசன அன்னையிடம் ஜெபிக்க முடியும். அவ்வாறு தரிசன அன்னையிடம் நான் ஜெபிக்கிற பொழுது தரிசன அன்னை தன்னுடைய அன்பு மகனிடம் இருந்து பரிந்து பேசுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில எது குறைவுபடுகிறதோ அது அற்புதமாக மாறுகிறது. அவர் இயேசுவிலே பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுபடுகின்ற ஒவ்வொன்றையும் அற்புதமாக மாற்றுகிற ஒரு நிகழ்வு இப்பொழுது இந்த ஆராதனை வேலையிலே நிகழ இருக்கிறது. உடல் உள்ள ஆரோக்கியம் உன்னுடைய வாழ்க்கையிலே குறைவுபட்டு இருக்கிறதா? மருத்துவமனைகளிலும் மருந்துகளிலும் நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறதா? ஐயோ, நான் உடல் உள்ள ஆரோக்கியத்தை இழந்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று சொல்லி உங்களுடைய குடும்பங்களிலே வருத்தத்தோடு இருக்கக்கூடியவர்களாக அந்த குறைந்த ஆரோக்கியத்தை மீண்டும் கொடுப்பவராகத்தான் நற்கருணை ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். அவர் இயேசுவிலே பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில உடல் உள்ள ஆரோக்கியம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான செயல்களை நம்பிக்கையோடு நாம் ஒவ்வொருவருமே செயல்படுத்த முடியும். பல நேரங்களிலே உடல் உள்ள ஆரோக்கியத்தை பற்றி நாம் கவலைப்படாமல் செல்வம் சேர்ப்பதிலே, புகழை சேர்ப்பதிலே, அதிகாரத்தை சேர்ப்பதிலே செலவிடுகிற பொழுது அவை அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும் என்றால் உடல் உள்ள ஆரோக்கியம் நமக்கு முக்கியமாக இருக்கிறது. ஆகையால் நாம் ஒவ்வொருவருமே அன்னையினுடைய பேராலே வாழ்கிற பொழுது, வளர்கிற பொழுது ஆரோக்கியம் உள்ள ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். யாரெல்லாம் நோயினால் அவதியுறுகிறோமோ அவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம். நம்முடைய உடலில் இருக்கிற நோயிலிருந்து நாம் பூரண சுகம் பெறுவதற்காக, நம்முடைய குடும்பங்களிலே இருக்கிற நோயாளிகள், மருத்துவமனைகளிலே இருக்கக்கூடிய நோயாளிகள், இந்த தரிசன அன்னையினுடைய இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கக்கூடிய நோயாளிகள் முழுமையாக குணம் பெற வேண்டுமா? நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிப்போம். தரிசன அன்னை நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை நிகழ்த்துவார், அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அன்னையினுடைய ஆசிரை பெற்ற ஒரு அனுபவம் எல்லோருடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு விதத்திலே நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஆகையாலே நம்முடைய வாழ்வில் இருக்கிற அந்த தேவைகளுக்காக ஜெபிப்போம். குடும்ப ஒற்றுமைக்காக, சமாதானத்திற்காக, குடும்ப உறவுகள் பிரிந்திருந்தால் அவர்களுக்காக ஜெபிப்போம்.
குடும்பத்திலே இருக்கிற ஒவ்வொருவரும் தீய நண்பர்களால் தீய பழக்க வழக்கங்களால் பிரிந்திருந்தால் அவர்களுக்காக நம்பிக்கையோடு ஜெபிப்போம். வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்காக ஜெபிப்போம். திருமண வரனுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்காக ஜெபிப்போம். குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்து கொண்டிருப்பவர்களுக்காக ஜெபிப்போம். குழந்தைகள் கல்வியில் வளர வேண்டும், ஒழுக்கத்தில் வளர வேண்டும், நல்ல ஒரு தலைவர்களாக இந்த சமுதாயத்திலே பயணிக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களுக்காக நாம் அனைவரும் நம்பிக்கையோடு நற்கருணை ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். தரிசு நாட்டை நாம் எதற்காக இந்த விழாவிற்கு வந்தோமோ, எதற்காக இந்த கொடி விழாவிலே பங்கெடுத்தோமோ, எந்த ஒரு தேவை நிறைவேற வேண்டும் என்று இந்த நிமிடம் முதல் ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ அவை அனைத்தையும் அற்புதமாக மாற்ற இருக்கின்றார். அப்படியாலே நாம் அனைவரும் இணைந்து இப்பொழுது இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மையே நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி இந்த பாடலின் வழியாக நம்முடைய தேவைகள் அனைத்தும் அற்புதமாக அதிசயமாக மாற ஜெபிப்போம். உம்மை நான் ஆராதிக்கின்றேன் இயேசையா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன் இயேசையா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இறையும் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இறையும் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசையா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனை ஆராய்ச்சிருக்கிறோம், ஈசாக்கின் இறைவனை ஆராதிக்கிறோம், யாக்கோபின் இறைவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி தொடர்ந்து பாடுவோம், ஜெபிப்போம். ஆபிரகாமின் இறைவனை ஆராதிக்கிறோம், ஈசாக்கின் இறைவனை ஆராதிக்கிறோம், ஆபிரகாமின் இறைவனை ஆராதிக்கிறோம், ஈசாக்கின் இறைவனை ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனை ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இறையும் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இறையும் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசையா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனை ஆராதிக்கிறோம், வாழ்தலும் இறைவனை ஆராதிக்கிறோம், வல்லமையின் இறைவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி எல்லோரும் கரங்களை தட்டி பாடுவோம், துதிப்போம். வார்த்தையான இறைவனை ஆராதிக்கின்றேன். வாழ்வு தரும் இறைவனை ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனை ஆராதிக்கின்றேன். வாழ்வு தரும் இறைவனை ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனை ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இறையும் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன்.
இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசையா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவனை ஆராதிக்க இருக்கிறோம். மீட்பளிக்கும் இறைவனை ஆராதிக்க இருக்கிறோம். மன்னிக்கும் இறைவனை ஆராதிக்க இருக்கிறோம் என்று சொல்லி தொடர்ந்து பாடுவோம், செவிப்போம். நற்கருணை இறைவனை, மீட்பளிக்கும் இறைவனை, நற்கருணை இறைவனை, மீட்பளிக்கும் இறைவனை, மன்னிக்கும் இறைவனை, மன்னிக்கும் இறைவனை, இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். 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 இயேசுவே, பிரியமானவர்களே, எந்த ஒரு தேவை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே, இந்த ஆராதனையிலே, அன்னையினுடைய அந்த கொடியிலே பங்கெடுத்தோமோ, அந்த தேவையை நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஒரே ஒரு வேண்டுதல், ஒரே ஒரு ஜெபம் வெற்றியாக மாறும் என்று சொல்லி நற்கருணை ஆண்டவருடைய பாதத்திலே நம்முடைய தேவைகளுக்காக, வேண்டுதல்களுக்காக, ஜெபத்திற்காக நாம் ஒவ்வொருவரும் பாண்டிய கீதம் பாடி நற்கருணை ஆண்டவருடைய ஆசிரியை பெற்றுக் கொள்வோம். மன்றாடுவோமா. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கலாம். மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருளுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் நீரே.